எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. ஏய், யாரை பார்த்துட்டு அத்தங்கிற? முட்டைக்கணை ரெண்டையும் நோண்டிடுவேன், ஜாக்கிரதைய. மா, அவள் அப்படிலாம் பேசாதம்மா. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். என்ன நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, திட்டிக்கோ, அடிச்சுக்கோ. அவரை பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏய் சிப்பாயி, என் பேர் ஒன்றும் சிப்பாயி கிடையாது, என் பேரு குப்பாயி. ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். இப்போ நாட்டுக்கு ரொம்ப அவசியமா? ஒழுங்கா நீயும் உன் மகளும் வீட்டை விட்டு கிளம்புங்க. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. ஐயோ வலிக்குதே. ஏங்க உங்க அம்மாவை விட சொல்லுங்க. யாரை கேட்டுட்டு அந்த ஓடுகால சிரிக்கி இழுத்துக்கிட்டு வந்த நீயே? இதோ பாருமா, நானும் போனா போச்சுன்னு உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். யாருக்கு வேணும் மரியாதை? இவளை கூட்டிட்டு முதல்ல கிளம்பு. மா, முதல்ல எங்க 2 பேரும் மேல இருந்து கையை எடுங்க 2 பேரும். இன்னையோட வீட்டு பக்கம் வந்துடாத, உன்னை நான் தலை முழுக்கிட்டேன். ஏமா, சின்ன சிறுசுங்க இதை தெரியாம பண்ணிடுச்சு, அதுக்காக பிள்ளைய செத்துட்டான்னு சொல்லுவீங்களா? இதை பாருங்கம்மா, நீங்க உங்களுக்குள்ள உங்க பொண்ணு செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க 2 பேரும். இவங்களை என் அண்ணையெல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்த வீட்டு மருமகளால ஆக முடியாது. ஏய் சின்ன பொண்ணு, இன்னையோட என் மூஞ்சிலே நீ முழிச்சிடாத, சரியா? ஏய் என்னடி உன் ஆத்தா கைப்பட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கறா? நீயும் போடி அவ பின்னாடியே. என் மகனை விட்டுட்டு போ. அம்மா, அம்மா, என்னை விட்டு போகாதம்மா. அம்மா. பாத்தேடா சின்ராசு, சரி பெத்ததை பெத்துட்டோம், இவ பாட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டா, நம்மளுக்கு செலவெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆத்தக்காரி விட்டுட்டு போயிட்டா. கண்டுக்கடா இவங்க குடும்பத்தை. இந்த குடும்பத்துல தான் போய் நீ பொண்ணு எடுத்தியாடா? ஏங்க உங்க அம்மாக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. நாக்கு அளந்து பேசணும், வார்த்தையும் அளந்து பேசணும் என்கிட்ட. இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஹலோ மேடம், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா அது, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அமைதியா பொறுமையா பேசுங்க எங்க அம்மா கிட்ட. இங்க பாருமா, நீயும் சரி தீபாவும் சரி, ஒத்துக்கிட்டனாலும் ஒத்துக்கலனாலும் இவ தான் என் பொண்டாட்டி. சரியா? இனிமேல் இவ கூட தான் நான் வாழ போறேன். வாச்சிட்டு பொண்ணு, நம்ம உள்ள போவோம். பாத்தியாமா, உன்னை இவன் எப்படி எதிர்த்து பேசுறான் பாத்தியாமா? இத்தனை வருஷமா உன்னை எதிர்த்து மூஞ்ச கூட பார்க்காம நின்றுட்டு இருந்தவன் இவ்வளவுக்கோசம் எப்படி எதிர்த்து நின்று பேசுறான் பாருமா. சரசக்கா, சிந்தாசு தான் சொல்லிட்டாலும் இவன் தான் என் பொண்டாட்டின்னு, பேசாம விடுக்கா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இவனை பெத்ததுக்கு என் புத்தியை நானே செருப்பால அடிச்சுக்கணும். சீ, இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு இவளை எடுத்துட்டு வந்திருக்கான். ஏங்க அடுத்து நம்ம என்னங்க பண்றது? வாச்சிட்டு பொண்ணு, என் ரூம்க்கு ஒன்று கூட்டிட்டு போறேன் வா. ஐயோ, மாமியா கிளவி வேற இந்த முறை மறைக்கிறாளே. என்ன பாடு பாட போறோனோ இனிமேல் தெரியலையே. ஆண்டவா, எல்லாம் ஓம்பாடு. ஐயோ, இனிமேல் என் குடும்பம் என்ன ஆக போதோ தெரியலையே. இவளை இழுத்துட்டு வந்திருக்கானே. டேய் நில்லுடா, உள்ள போகாதடா. சின்ன பொண்ணு, நான் முன்னாலே போறேன், நீ என் பின்னாலே வந்து சேரு. நீங்க முன்னாலே போனா நாங்க பின்னாலே வாரோம். சரசக்கா, சரி விடுங்கக்கா, அடுத்து ஆக வேண்டிய பொழப்ப பாருங்கக்கா. இதையே பேசிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? ஆச்சி, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். மாமா பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். நானும் போயிட்டு 4 மாதம் வரேன் ஆச்சி. நீ என்ன பண்ற கோமதி? இப்ப வரியா இல்ல அப்புறம் வரியா? உங்களோடய வரேன் புஷ்பாக்கா, அது நடந்ததெல்லாம் கண்கூட பார்த்துட்டனே, உங்களோடய வரேன். சரி வாமக்கா போவோம். ஆச்சி நானும் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் உட்காருக்கா, வாக்கா. வாங்கக்கா, கொஞ்சம் மேலே ஏறி உட்காருங்கக்கா. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி எனக்கு இருக்குது வேலை தாயி. சத்த நேரம் போற வரேன். அம்மா, ஊரே நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவன் இப்படி இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லி நம்ம மான மரியாதை எல்லாமே போச்சுமா இன்னையோட. நீ வேற கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு நெல்லுதிப்பா. நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் டிவி ஏற்றி போட்டு பார்க்கலாம். இப்ப வந்துட்டாளா? கோமதி வா, வந்துட்டு எங்க போயிருந்த? வந்துட்டேங்க. இது இதோ வந்து சொல்றேன். என்ன கோமதி சொல்லு. நம்ம சரசக்கலவி மாவன் சிந்தாஸ் இருக்கான்ல, அவன் ஒரு பிள்ளையை இழுத்துக்கிட்டு வந்துட்டான், கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவங்க வீட்டுல ஒரே கூத்தா போயிடுச்சு. அததான் அங்க இருந்துட்டு தான் வந்தேன் இவ்வளவு நேரம். அப்படியா? ஐயோ, என்ன சொல்ற? அவங்க அம்மா தான் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சே. அப்புறம் யார் அவன் இழுத்துட்டு வந்தான்? அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அட ஆமாங்க, அந்த பொண்ணு அவனோடமே தான் வளர்த்தியா இருக்குது. ஆனா பேரு சின்ன பொண்ணு.
சரசு கிழவி அவங்களை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த பிள்ளையோட அவங்க அம்மாக்காரி வந்து இவளையா போட்டு குப்பு குப்புன்னு குப்பி அவங்க பிள்ளைய அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறமேட்டு சின்ராசு ஒரே முடிவா சொல்லிட்டான், நான் வாழ்ந்தா இவ கூட தான் வாழுவேன், இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். கூட்டிட்டு உள்ளேயும் போயிட்டான். அவங்க அம்மா சும்மா விடாதே, அவன் தங்கச்சி அதான் தீபா புரிஞ்சு தள்ளியிருப்பாளே. என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? அட ஆமாங்க, சரியான கூத்தா போயிடுச்சு. குத்தடி செயலக்கா குமிஞ்சு குத்தடி செயலக்கான்னு எனக்கு ஒரே கொண்டாட்டமா போயிடுச்சு. ஏன்னா சரசு கிழவி எங்களெல்லாம் அந்த வாட்டி இருக்குது இல்ல, இதுக்கு ஒண்ணு வரும்போது தானே தெரியும். இந்த கிழவியோட ஆட்டமெல்லாம் இதோட முடிஞ்சது. ஏன்னா அந்த புள்ள வந்தன்னைக்கு போலீஸை கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டா. போலீஸா? எதுக்கு போலீஸ் வந்துச்சா எங்க வீட்டுக்கு? இல்ல போலீஸ் எல்லாம் வரலங்க. என்ன உள்ள விடலன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன், நான் மேஜரு. அப்புறம் நீங்க எல்லாம் உள்ளார போக வேண்டியதுதான், கூண்டோட கையில சேர்த்துருவேன். அந்த புள்ள மிரட்டுச்சு. அப்புறம் சரி சரசு கிழவியும் தலை முடிச்சிட்டு சரி போங்க அப்படின்ட்டு விட்டுருச்சு உள்ளார. சின்ரஸ் ஒத்த காலையில் இவ கூட தான் வாழ்வேன்னு நிற்கங்காட்டினா அம்மாலும் மாவளும் வாய் பேச பண்ணியாம திணறிட்டாங்க. இல்லைன்னா இவர் அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படியா? சரி சரி விடு, இது எப்படியோ ஒன்று, என் குடும்பம் நல்லா இருந்தா சரி. ஆமா, நீங்க பெரிய மகாத்மா காந்தி அப்படியே வாழ்த்துறாராமா. நான் வரக்குள்ள என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? இன்பம் தொலைந்ததே எப்போ, கல்யாணம் முடிஞ்சதே அப்போவா? உங்களுக்கு மனசாட்சி உண்டா? இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலுங்கிற மாதிரி நீ கிடக்குற. உனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு ஊரா அலைஞ்சி கடைசியில் நான் உன் தலையில வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நீ வந்து எனக்கு போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுறியா? நன்றி கேட்டவனே. இல்ல கோமதி, நான் பாட்டு தான் பண்ணேன் கோமதி, நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற? நான் போய் அப்படி சொல்லுவேன்னா? யோ நடிக்காதையா, இப்படி நீ பாசமா பேசுறதா நம்பி நான் ஏமாந்து போய் நின்னேன். இனிமே ஏமாற நான் தயாரா இல்ல. ஒழுங்கா ஏமாந்து கையை எடு. கையை எடுங்கறல்ல, இல்ல கையை வெட்டிடுவேன். கோமதி கோமதி உள்ள இருக்கியா? கையெடுங்க, யாரோ உள்ள வந்திருக்காங்க. ஊருக்கு முன்னாடி வெளியில மட்டும் ஏங்க வாங்கம்பா, உள்ள போட்டு அந்த கிளிப்பா. யாரு? பத்துமாக்கா குரல் மாதிரி கேக்குதே. கோமதி பத்துமாக்கா வாங்கக்கா, உள்ளதா இருக்கேன் வாங்க. பத்துமாக்கா சொல்லுங்கக்கா, வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை கோமதி, கொஞ்சம் குழம்பு தான் கொடுக்குறியா? 2-3 நாளாக எனக்கு உடம்பு நல்லா இல்லை, பிள்ளைங்க பசிக்காக வாடுதுங்க, சோறு மட்டும்தான் வடிச்சிருக்கேன். அவனா குழம்பு ரசம் பொரியல் அப்படின்னு வழக்கம் கேட்டு வாங்குறதுக்கு வந்துடுவாருங்க. சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, பிள்ளைங்களுக்குன்னு கேட்டுட்டாங்க, கொடுத்துட்டானே ஆகணும். நம்மளுக்கு மனசு இல்லைன்னா அடிச்சுக்குமே. கொஞ்சம் இருங்கக்கா, என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் தரேங்க்கா. சரி கோமதி. பத்துமாக்கா இந்தாங்கக்கா. என்ன குழம்பு கோமதி? மொச்சக்கட்டு குழம்பு தான்க்கா, சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். சரி கோமதி, சாப்பிட்டுடுறோம். சரிக்கா. ஆமாம் கோமதி, இங்கே அக்கம் பக்கம் எல்லாரும் பேசிக்கிறாங்க, சரஸ்வதி மாவன் யாரையும் இழுத்துக்கிட்டு வந்துட்டானமே. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா கோமதி? தெரியும்க்கா, அங்கே இருந்துட்டு தான் வரேன். இப்போ வந்து இவர்கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிள்ளையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இனிமேட்டு அவள் தானே அந்த வீட்டு மருமவ. அந்த கிளவி சரசு கிளவி ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் சின்ராசு தான் ஒத்த காலம் நின்றுட்டான், நான் வாழ்ந்த இவ்வளோ தான் வாழுவேன்னு. வேற வழியே இல்லாமல் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால ஏற்றுக்கிட்டாங்க. பெரிய அக்கப்புறம் போயிடுச்சுக்கா, பெரிய கூத்து நடந்து போச்சு. அந்த பிள்ளை வேற போலீஸை கூப்பிடுவேன்னு மிரட்டி விட்டா. அப்புறம் அம்மாவும் வாய். அப்படியா? பாத்தியா கோமதி, இதே நம்மளுக்குலாம் ஒரு விஷயம் நடந்தாக்கா எப்படி அந்த கிழவி பேசும், அவங்க குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கவும் எப்படி இது பண்ணுது பாரு அமைதியா. அதுதான் தனக்கு வந்தா தான் எல்லாமே தெரியும்பாங்க, அவங்களுக்கு வந்தா ரத்தம், நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னியா கோமதி. இனிமேல் தான் அந்த கிழவியோட ஆட்டமே ஆர்வமாக போகுது பாரு. ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். இனிமேல் தான் டெய்லியும் வேடிக்கை இருக்க போகுது, பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர்ல 2 பேர் இவங்க தான் போல. என் பொண்டாட்டி சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா, இப்போ அவளுக்குலாம் பாயாசம் கிடைச்ச மாதிரி, பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவா. இப்போ பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மாவா விடுவா? ஆமாக்கா, இப்பதான் அங்கிருந்து வந்தேன், உடம்பெல்லாம் ஒரே நோவுதுக்கா. ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டு படுக்கிறேன்க்கா. சத்த நேரம் தூங்கினாதான் எனக்கும் நல்லா இருக்கும். சரி கோமதி, அப்புறமேல் பார்க்கலாம். நானும் கிளம்புறேன். சரிங்கண்ணே, கிளம்புறேங்கண்ணே. உங்களுக்கு என்ன படமா இங்க காட்டிட்டு இருக்கோம், போய் அடுத்த வேலை என்னன்னு பாருங்க. சரிடி.